நான் எந்த வீடியோலையுமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு வீடியோ வர்த் அப்படின்னு ஒருத்தவங்க நினைச்சாங்க அப்படின்னா அதை தானாவே ஷேர் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பேன். ஆனா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நான் ஓட்டு போட்டுட்டேன், ஆனா எங்க வீட்டுல இருக்கிற எல்லாராலையும் ஓட்டு போட முடியல. எல்லாராலையும் அப்படின்னா எங்க வீட்டுல 5 பேர் கூட கிடையாது. எங்க வீட்டுல இருக்கிறது 3 பேர் தான். எங்க வீட்டுல இருக்க 3 பேர்ல 2 பேரால ஓட்டு போட முடிஞ்சது, ஒருத்தரால ஓட்டு போட முடியல. எஸ், எங்க குடும்ப தலைவரால ஓட்டு போட முடியல. ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல எங்க அப்பாவோட பேர் இல்லை. இந்த வீட்டுக்கு நாங்க புதுசா வந்தோ இல்ல போன வருஷமோ இல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ நாங்க இந்த வீட்டுக்கு வந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு ஓட்டு கூட மிஸ் பண்ணது கிடையாது. எங்க அப்பா 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இப்போ 50 வயசுக்கு மேல ஆறுது. ஆனா ஒரு ஓட்டு கூட அவங்க மிஸ் பண்ணதே கிடையாது. எந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி வந்தாலும் அவங்களோட ஓட்டை அவங்க கண்டிப்பா போடுவாங்க. ஸோ ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல அவங்க பேர் எப்படி மிஸ் ஆனிச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ டி நாட் வாண்ட் டு கம்ப்ளைண்ட். ஓகே, இந்த வீடியோவில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போடல. நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. ஜோனல் ஆஃபீஸர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, அங்கே இருந்த மிலிட்ரி மென்ஸ் கிட்ட, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட, அங்கே இருந்த பூத் ஆஃபீஸர்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லியாச்சு. அவங்க எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு பதில், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், இந்த தடவை விட்டுருங்க அப்படின்னு. இந்த ஒரு ஓட்டு கிடையாது, என் கண்ணுக்கு முன்னாடி 4 ஓட்டு இந்த மாதிரி போனச்சு. ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃபேமிலியில் இருக்கவங்க பேர்லாம் இருக்கு, ஆனால் என்னோட பேர் இல்லை அப்படின்னு சொல்லி என் கண்ணுக்கு முன்னாடியே 4 பேர் போனாங்க. எஸ், அது எல்லாத்துக்கும் அவங்க சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல ஓட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு. வித்தவுட் சென்டிமெண்ட்ஸ் ஐ டெல் யூ சம்திங். இந்த ஓட்டை எங்க அப்பாவால போட முடியும், உயிரோட இருக்காரு போட முடியும். பட் நெக்ஸ்ட் ஓட் அவரால் போட முடியுமா? அவர் கண்டிப்பா உயிரோட இருப்பார்னு யாராவது கண்டிப்பா உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நோ. அங்க இருக்கிற எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு அவேர்னஸ் பத்தல அப்படின்னு. எஸ், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவேர்னஸ் பத்தல. அந்த பேர் எப்படி டெலீட் ஆனிச்சு அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கும் அவங்க கிட்ட பதில் இல்லை. பை மிஸ்டேக் எப்படியோ டெலீட் ஆயிடுச்சு. அது எப்படியோ டெலீட் ஆகும்? 2 ஆப்ஷன்னால ஒரு தொகுதியில இருந்து பேரை டெலீட் பண்ணியிருந்திருக்கணும். ஒன்று அவங்க உயிரோட இல்லாம இருந்திருக்கணும், இன்னொன்று அவங்க வேற எங்கேயாவது ஷிஃப்ட் ஆயிருக்கணும். அப்படின்னா அந்த ஓட்டு வந்து இங்கே இல்லாம வேற ஒரு இடத்துல கண்டிப்பா இருக்கணும். சரியா? அப்படி ஒரே ஒரு ஆப்ஷன் மிச்சமா இருக்கிறது என்னன்னா, அவங்க உயிரோட இல்லாம இருந்திருக்கணும். ஸோ அதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன். அப்படி இருக்கும்போது தெரியாம டெலீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கிறதுக்கு இப்படி ஒரு பாசிபிலிட்டியும் இருக்கு. தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் அ மிஸ்டேக் டு ஹேப்பன் அப்படின்னும் போது தேர் மஸ்ட் ஆல்சோ பி அ சொல்யூஷன். நிறைய நம்ம வந்து டெண்டர்டு ஓட்ஸ், சேலஞ்ச்டு ஓட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். என் ஓட்டை வேற யாராவது போட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணணும், இல்லை என் போட்டோக்கு பதிலாக அங்கே வேற யார் போட்டோவோ இருக்கு, இல்லை என் போட்டோக்கு நேரம் வேற யார் பேரோ இருக்கு அப்படின்னா நம்ம சேலஞ்ச்டு ஓட்ஸ் போடுவோம். இல்லை என் ஓட்டை வேற யாரும் போட்டுட்டு போயிட்டாங்க நான் போறதுக்கு முன்னாடியே அப்படின்னும் போது நம்ம டெண்டர்ட் ஓட்ஸ் ஃபைல் பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஓட்டு இல்லை, அந்த ஜோனல் ஆஃபீஸர் சொன்னது என்ன, எனக்கு இவ்வளோதான் கவுண்ட் அப்படின்னு ஓட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னும் போது நான் மிஸ்ஸிங் ஓட்ஸையும் நான் கவுண்ட் பண்ணி கொடுக்கணும், இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுக்கணும். ஸோ இதுக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு. இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, திஸ் மிஸ்டேக் கேனாட் பி ரெக்டிஃபைட் அப்படின்னு எல்லாரும் பக்கத்துல இருந்தும் பதில் வந்துருச்சு. கீழே வந்து கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி கலெக்டர் நம்பர் கொடுத்துருந்தாங்க. கால் பண்ணி கேட்டதுக்கு உங்க ஜோனல் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்களோ நீங்க அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. பொலைட்டா சொன்னாங்க, அவங்க எந்த விதமான ப்ரெஷரும் கொடுக்கல. எல்லாருமே ரொம்ப பொலைட்டா, ரொம்ப காமா, ரொம்ப ஸ்வீட்டா பேசினாங்க. பட் த திங் இஸ், இவங்கள்ட்ட பேசுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்க கிட்ட கேளுங்க, இவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அலக்கழிச்சு அதுல ஒரு கட்டத்துக்கு மேல ஃபெட்டப் ஆகி ஓட்டே போட வேணாம், போகும்போது என்னோட ஓட்டு ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாது, என் குடும்பத்துல இருக்க ஒருத்தரோட ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு போன நானு, சரி போனா போயிட்டு போகுது வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர அளவுக்கு பசினாலையும் தாகத்தினாலையும் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் திருச்சியோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது வேற வழி இல்லாம வந்தேன். என் கண்ணுக்கு முன்னாடி இதே மாதிரி 4 பேர் போனாங்க. 2 பேர் சத்தம் போட்டாங்க, 2 பேர் எந்த கவலையும் இல்லாம அதை ரொம்ப ஜாலியா எனக்கும் இப்படிதான் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ மூலியமா நான் என்னதான் சொல்ல வரேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றது தமிழ்நாட்டுக்குள்ள கிடையாது. உங்களுக்கு if you have any friends out of this state and who are awaiting the election, please do share this video. Friends, please do go and check your name in the voters list. There is a link to check if your name is there in the voters list or not. I'll give you the link in the description. There are 3 options to check if your name is in the voters list or not. You can check by your phone number, you can check using your voters ID or using your names and other details. But please do check, never give up your vote. There is a link to check all this. I guess you already knew it. Don't be hesitant to check this, okay? Please spend a minute and check if your name is there in the voters list. Never give up your vote. I again say the future happy India needs your vote. So never give up your vote. Please do share this to all the friends that are in the other states. Please do share.